தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த வருடத்திலே ஆண்டவர் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை கொலோசியர் 1:13 நாம் வாசிக்கிறது போல, நீங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள். இந்த வசனத்தை தான் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்தார். தொடர்ந்து இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் செய்திகளை கவனிக்கும்படி, தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தருவராக. இந்த வசனத்தை நாம் சொல்லி விடுகிறதோடு நாம் போய் விடுகிறதல்ல. ஆம் ஆண்டவரே, நான் உம்முடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவன், நான் உம்முடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவள் என்று சொல்லிட்டு அப்படியே நான் போய்விடக்கூடாது. எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நேரடியாக தெய்வம் தமது ராஜ்யத்திற்கு நேராக நம்மை நடத்தாமல், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை நடத்தாமல் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை நடத்துவதற்கு காரணம் என்ன என்பதையும் நாம் கவனித்து கடந்து செல்லும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? கொலோசியர் 1:13. ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், 2 நபர் இங்கே நமக்கு வெளிவருகிறதை பார்க்கிறோம். ஒன்று பிதா, இன்னொன்று குமாரன். இந்த விஷயத்தில் இந்த முழு உலகமும் அல்லதென்றால் கிறிஸ்தவ உலகம் என்ன செய்கிறது என்றால், அநேக தர்க்கத்திற்குள்ளாக அநேக விதமான இந்த வாக்குவாதத்திற்குள்ளாக, நான் இதை சேர்ந்தவர், நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இப்படி என்று சொல்லி பல விஷயங்கள் என்ன செய்கிறார்கள், சண்டை போட்டுக்கொண்டும் இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறது கிடையாது, அந்த சர்ச்சில் இருக்கவங்க இந்த சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. அப்பேற்பட்ட கிரியைகள் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளவே என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். மிக முக்கியமான காரணம் இந்த காரியங்கள் என்று பார்க்கிறோம். என்ன? பிதா, குமாரன் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் அடுத்து ஒருவரை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 3 தன்மைகளும் தெய்வத்தினுடைய கிரியைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் நாம் போவோம் என்றால் இதை குறித்ததான பிரச்சனைகள் மிகவும் என்ன செய்கிறது, அது அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். கடவுள் ஒன்றாக இருக்கிறார், கடவுள் 3 பேராக இருக்கிறார், ஆனால் 3 பேரும் ஒன்று தான் என்று திருத்துவத்தை என்ன செய்கிறார்கள், ஒரு பக்கத்தில் சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு பக்கத்திலே யெகோவா சாட்சி என்று சொல்லி, யெகோவா கடவுள் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்துவும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரும் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இன்னும் நாம் கடந்து போக வேண்டும் என்றால், இன்னும் அதிக காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு பக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் என்று ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படியாக பல விதங்களிலே பிரித்து என்ன செய்கிறார்கள், தெய்வத்தினுடைய செயலை, தெய்வத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த 80 வருஷம் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில் இந்த திருத்துவத்தை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது, இதை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக, ஏற்கனவே நாம் பார்த்தது போல, சொன்னது போல, இதை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக போவோம் என்றால் நிச்சயமாகவே நம் குழப்பத்திற்குள்ளாக நாம் கடந்து போவோம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் இத்தனை டினாமினேஷன் இருப்பதற்கு காரணமும் இந்த ஒரு அடிப்படை தான் என்று பார்க்க. இந்த உபதேசம், திருத்துவத்தினுடைய உபதேசம் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு மத்தியிலே அநேக பெரிய காரியங்களை என்ன செய்கிறது, பிரிவினைகளை கொண்டு வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் ஆராயும்படியாக போகாமல் திருத்துவத்தை என்றைக்குமே நீங்களும் நானும் அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே சொல்ல வருகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால், திருத்தவம் எப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பிதா என்பவர் யார், குமாரன் என்பது யாரை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்பதை யாரை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்கிற சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்ம என்ன செய்கிறாராம், தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நம்மை மாற பண்ணுகிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படி என்றால்
இங்கே சொல்லப்படுகிற குமாரனையும் நம்ம விட்டுவிட முடியாது, அங்கே சொல்லப்படுகிற பிதாவையும் நாம் விட்டுவிட முடியாது என்பது இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது யார்? பிதாவாகிய தேவன். அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்துகிறார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்போ குமாரன் என்று சொல்லப்படுகிறது யார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது புரிந்து கொள்வோம் என்றால் பிதாவாகிய தேவன் யார் என்பதை நம்மால் தன்னால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இருக்கிற வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அவரை குறித்து சொல்லப்படுகிறது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த செய்தி நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு மாதத்திற்கு முன்பாக இதை குறித்து நாம் கவனித்தோம். ஏன் பாவம், நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பாவம் நமக்கு என்ன செய்ய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக்க முடியும் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? கவனித்தோம். ஆனால் 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. போதும். இங்கே வாசிக்கிறோம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை விசேஷமாக இந்த 15ஆம் வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. இது குறித்து நாம் கவனிக்காமல் போவோம் என்றால் நிச்சயமாகவே திருத்துவத்தை குறித்து பிதா எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து எப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் எப்படியாக தமது கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறார் என்கிறது நாம் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். முழுமையாக அதை அறிந்து கொள்ள முடியும் என்று நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு அளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் அல்லது அதனுடைய அந்த ஒரு வெளிப்பாடானது மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய மூளைக்கு ஏற்றபடி தான் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நாம் அவரை புரிந்து கொண்டு போவதற்கு நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே குமாரன் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக உங்களை என்னையும் பொறுத்தவரை நாம் என்னென்னு பேர் சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிடுவோம். நம்முடைய வசனத்தில் கூட பிராக்கெட்டில் இயேசுன்னு நம்ம போட்டிருக்கோம். குமாரன் என்ற இடத்துல இயேசு என்று நாம் போட்டிருப்போம். காரணம் என்னவென்றால் குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் என்ன செய்தார்? மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் குமாரனை குறித்து தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் வேதம் சொல்லுகிறது. யோவானில் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஹல்லேலூயா. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே, ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு செய்தியினுடைய ஆதாரம் இந்த 2 வசனங்கள் தான். இதை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது குமாரன் யார் என்பதை இந்த சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் யார் என்பதையும் இந்த சத்திய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை என்று நமக்கு என்ன செய்கிறது? வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு இங்கே என்ன செய்கிறது? சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர், அவரை குறித்து நாம் என்னவென்று சொல்லுவது? அவரை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அவர் ஒரு நபரை போல, ஒரு நம்மை போல கண், மூக்கு, அந்த முகங்கள், கால், கை இருக்குமோ? சர்வ வல்லவரை குறித்து நம்முடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? முதலாவது அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு இருக்கிற திருச்சபையின் மக்கள், ஏன் அதை உதாரணமாக நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும், நான் பிதாவை பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள், நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். நான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட உட்கார்ந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் என்ன செஞ்சேன்? அவர்களோடு கூட நான் பேசி
எனக்கு இந்த ஊழியம் செய்யணும், இது பண்ணணும், இதை நீ செய் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? பிதாவாகிய தேவன் எனக்கு ஒரு பிளான் கொடுத்தார் என்று பல விஷயங்களில் நாம் கேட்கிறோம். பிதாவாகிய தெய்வத்தை பார்த்ததாக அநேகம் பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. மோசே கூட பிதாவாகிய தேவனை பார்க்கவில்லை, சர்வ வல்லமையுள்ளவரை பார்க்கவில்லை, தேவன் என்று சொல்லப்படுகிறவரை பார்க்கவில்லை. அதற்கு உதாரணமாக அநேக வசனங்கள், அநேக சம்பவங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை ஒரு 3 புருஷர் வந்து பார்க்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து என்ன சொல்லுவார்கள்? ஒருவர் பிதா, இன்னொருவர் இயேசு கிறிஸ்து, இன்னொருவர் பரிசுத்த ஆவியானவர் என்று. ஆனால் உண்மையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இந்த உலகத்திலே தம்மை வெளிப்படுத்துவதற்கு தெரிந்து கொண்ட ஒரே வழி குமாரன் மாத்திரமே. திரும்பவும் சொல்ற, சர்வ வல்லமையுள்ளவர் அல்லது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அந்த பிதா இந்த உலகத்தில் தம்மை வெளிப்படுத்துவதற்கு தெரிந்து கொண்ட ஒரே வழி, ஒரே வகை எதுவென்றால் குமாரன் மாத்திரமே. அந்த குமாரன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்து என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவரை குறித்து, குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 16ஆம் வசனத்தை வாசிங்களே. அதே கொலோசியர் 1:16. ஹல்லேலூயா. இங்கே குமாரனை குறித்து சொல்லும் பொழுது அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் யார்? குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் வேதம் சொல்லுகிறது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும், இமேஜ் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. இமேஜ் ஆஃப் காட் என்றால் இப்படிதான் கடவுள் இருப்பார், இந்த வகையில் தான் இருப்பார் என்பது போல குமாரன் என்ன செய்தார்? இந்த உலகத்திற்கு தம்மை பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ளவர் பிதா என்று சொல்லப்படுகிறவர் தம்மை வெளிப்படுத்தும்படியாக, யாருக்கு தம்மை வெளிப்படுத்தும்படியாக? யாருக்கு என்றால் சிருஷ்டிகளுக்கு, அல்லது சகல சிருஷ்டிகளுக்கும், அல்லது பூமி ஆண்டவர் படைத்தாரே, பூமியிலே படைத்த எல்லா சிருஷ்டிகளுக்கும், அல்லது ஆதாமுக்கு, அல்லது ஆதாமுக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த, அல்லது இன்றைக்கு பிசாசாக மாறின லூசிஃபர், அவனும் அவனோடு கூட இருந்த சிருஷ்டிகள், அல்லது வானத்திலே நாம் காண்கிற பரலோகம் என்று சொல்லப்படுகிற இடங்களிலே வாசம் பண்ணுகிற எல்லாம், நம்முடைய கண்களுக்கு காணப்படுகிற, நம் கண்களுக்கு காணப்படாத எல்லா வஸ்துக்களும், இந்த பூமி மாத்திரமல்ல நாம் காண்கிற உலகத்தில் காண்கிற சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தின பேருமானவராக குமாரன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னை வெளிப்படுத்தாத தன்னுடைய பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் படைத்திருக்கிற எல்லா சிருஷ்டிகளுக்கும் தம்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே வகை எதுவென்றால் குமாரன் மூலமாக என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த குமாரன் யார்? அந்த குமாரன் தான் சர்வ வல்லவருடைய தற்சரூபமாக இருக்கிறார். அந்த குமாரன் யார்? சர்வ வல்லமை உள்ளவரை இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? வெளிகாட்டினார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது குமாரன் மூலமாக தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அவருக்கு என்றும் அவருக்காகவும் என்ன செய்தாராம்? இந்த உலகம் முழுவதும் யார் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது? குமாரன் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவருடைய
தற்சொரூபமாக, அல்லது இன்னொரு வகையில் சொல்லணும்னா, புரிந்திருக்கிற வகையில் சொல்லணும்னா, பிரதிநிதித்துவமாக தெய்வத்தினுடைய பிரதிநிதியாக குமாரன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லமை உள்ளவரை ஒருவனும் கண்டதில்லை, பார்த்ததில்லை, அவரை தரிசித்ததில்லை என்று யோவான்ல வாசிக்கிறோம். ஆனால் யாரும் காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லப்படுகிற பிதாவாகிய தேவனை காணக்கூடியவராக, அவரை பார்க்கக்கூடியவராக, தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் தெரிந்து கொண்ட ஒரு நிலை, அல்லது தம்மை என்ன செய்தார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார், தன்னை மாற்றிக்கொண்டு அந்த ஒரு ஆள் தத்துவத்தின் பெயர் தான் குமாரன் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் கவனிக்கிற ஒவ்வொரு தெய்வத்தினுடைய செயலும் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவரும் தேவன் என்று சொல்லப்படுகிறவர்களும் யாரை குறிக்கிறது என்றால் சர்வ வல்லவரை குறிக்கிறதாக நீங்கள் நான் நினைக்கிறேன். ஆனால் சர்வ வல்லவரை காட்டிலும் இந்த உலகத்திலே எல்லா சிருஷ்டிகளுக்கும் குமாரன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். அப்பொழுது அப்படி என்றால் ஆதி ஆகமத்திலே நாம் கவனித்துக் கொண்டிருக்கிற ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கிற ஆதாம், நாம் அதன் பின்பாக பார்க்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தேவனோடு பேசினார்கள், தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லப்படுகிறவர் யார் என்றால் குமாரன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்ப பிதாவாக தேவன் என்ன செய்தார், தன்னை குமாரன் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அப்ப பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்த எல்லா உரையாடல்களும், தேவன் மனிதர்களை சந்தித்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் சர்வ வல்லமையுள்ளவர் அவர்களோடு கூட நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளல, குமாரன் மூலமாக அவர் தொடர்பு கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் சர்வ வல்லமையுள்ளவரும் குமாரனை கொண்டு, சர்வ வல்லமையுள்ளவர் குமாரனை கொண்டு சிருஷ்டிக்கும் பொழுது, ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, வேதம் சொல்லுகிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். அங்கே 2 பேர் நிற்கிறது போல சொல்லப்படுகிறது. ஒருவர் என்றால் எனது சாயலாகவும் எனது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி. தமது என்றால் அங்கே ஒருவருக்கு மேலே என்ன செய்கிற நபர் இருக்கிறது போல அங்கே நாம் பார்க்கிறோம். அதை தமிழ் என்ன சொல்லுவாங்க என்றால், பல பேர் அங்கே நிற்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை தான் அவர்கள் தான் என்ன சொல்வார், தமது என்று சொல்லுவார்கள். அப்போ சர்வ வல்லமையுள்ளவர், இன்னொரு பக்கத்தில் குமாரன், குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்திலே ஆதாமை சிருஷ்டிக்கும் போது சொல்லுகிறார், யாருடைய சாயலில் சிருஷ்டித்தாராம், சர்வ வல்லவருடைய சாயலில் சிருஷ்டிக்காம குமாரனுடைய சாயலிலே மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆகவேதான் குமாரன் சொல்லுகிறார், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் பிதாபக தேவனோடு கூட அவர் சேர்ந்து அதை என்ன செய்தார், செயல்பட்டார் என்பது அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்த இயேசு கிறிஸ்து அப்படி என்று நாம் என்ன செய்கிறோம், அதோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். இல்லை, குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் ஆதி காலம் முதல் சகல சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா சிருஷ்டிகளுக்கு முன்பாகவே என்ன செய்யப்பட்டவர், பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. தமது யோவான்ல வாசிக்கிறோம், தமது பிதாவின் மடியிலே இருக்கிற குமாரன் மூலமாக வெளிப்பட்டார் என்றால் சர்வ வல்லமையுள்ளவர் என்ன செய்தார், சகலவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகை, ஒரு வழி தெரிந்து கொண்டார். அந்த வழி, அந்த வகையின் பெயர் தான் குமாரன் என்று பார்க்கிறோம். அதன் பின்புதான் ஆண்டவர் சிருஷ்டிக்கவே ஆரம்பிக்கிறார். யார் மூலமாக, குமாரன் மூலமாக. ஆகவேதான் தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்றால் முந்தி பிறந்தவர் என்ற அர்த்தம்.
முந்தி பிறந்தவர் என்று பொருள். இந்த வசனத்தை நான் எப்படி விளக்குவது என்று தெரியல. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. இதுக்கு முன்பாக இந்த செய்தி நம்ம கேட்டிருக்குமா என்று கூட எனக்கு தெரியாது. கேட்டிருப்பீர்கள் என்றால் சந்தோஷம். இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும், அதாவது ஆதாம் மாத்திரமல்ல, ஆதாமுக்கும் முன்பாக இருந்த சிருஷ்டி. அல்லது தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும், ஏனென்றால் அதுக்கு காரணமும் சொல்றார். ஏன்னா அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாக காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும். என்றால் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே குமாரன் பிறந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆக அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:18 வசனத்தை திருப்பி வாசிங்களே. ஹல்லேலூயா. பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அந்த குமாரன் எப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டவர், முதற் பேரானவர் என்றால் பேறுகாலம் சொல்லுவாங்க. பேறுகாலம் என்னங்க அர்த்தம்? பேறுகாலம்னா டெலிவரி டைம். பேறுகாலம் என்று ஒரே பேரான குமாரன் என்றால் ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்படுகிறது. குமாரனை இந்த உலகம் சகல சிருஷ்டிகளும் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இந்த உலகத்திலே தம்மை குமாரன் மூலமாக வெளிப்படுத்தும்படியாக சித்தம் கொண்டு குமாரனை அதாவது பெற்றெடுத்தாரே, அவரை இந்த சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவராக அவரை காண்பிக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? தன்னை மாற்றிக்கொண்டதுன்றிய பொருள்தான் ஒரே பேரான குமாரன். சர்வ வல்லமை உள்ளவர் இந்த பூமிக்கு மாத்திரம்தான் குமாரனை கொடுத்தார் என்று நினைக்கிறோம். இல்லை, அந்த விஷயத்தை தான் நாம் புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது நாம் என்ன இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தை நாம் சொல்லிடுறோம். ஆனால் அதையும் தாண்டின காரியத்தை உடையவர் தான் குமாரன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக சிருஷ்டிகள், அநேக படைப்புகளை தெய்வம் படைப்பதற்கு முன்பாக மனிதனுக்கோ அல்லது அவர் படைக்கிற சிருஷ்டிகளுக்கோ தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது அந்த சிருஷ்டியை உருவாக்கும் பொழுதே யார் மூலமாக உருவாக்கினார் என்றால் குமாரன் மூலமாக உருவாக்கினார். அந்த குமாரனுக்குள்ளே தான் அவர்கள் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆகவேதான் சொல்லப்படுகிறது, சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. யாருக்குள்ளங்க? ஹல்லேலூயா. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஹல்லேலூயா. இந்த உலகம் உருவாவதற்கு கோடி வருடங்களுக்கு முன்பாக எத்தனை சிருஷ்டிகளை தெய்வம் படைத்தார். நாம் பார்க்கிற கிரகங்கள் எத்தனையோ இருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க. சயின்ஸை பார்ப்போம் என்றால், விஞ்ஞானத்தை பார்ப்போம் என்றால், இந்த சூரிய குடும்பத்தை போல பல கோடியான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அத்தனை கேலக்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் நம்முடைய குமாரன். ஹல்லேலூயா. நமக்காய் கொடுக்கப்பட்ட குமாரன் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் படைப்பதற்கு, எல்லா சிருஷ்டிகளையும் தெய்வம் படைப்பதற்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு சித்தம் கொண்ட வகை குமாரன். குமாரன் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால், குமாரன் என்று ஏன் அவரை அழைக்கிறார்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கிறார்.
அவர் பிதாவினுடைய குமாரன் பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் அவர் பிதாவிலிருந்து வெளிவந்தவர். பிதாவாக தேவன் தம்மை என்ன செய்தார்? இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டும்படியாக தன்னிலிருந்து வெளிப்படும்படியாக தன்னிலிருந்து தன்னுடைய வல்லமைகள் தன்னுடைய சகலமும் என்ன செய்தார்? குமாரன் மூலமாக இந்த உலகத்திலே என்ன செய்தார்? கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆனால் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? 2000 வருஷம்தான் அவருக்கு வயசு கொடுக்கிறோம். பிதா அவர் என்ன என்றென்றைக்கும் இருக்கிறவர், குமாரன் கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர், பரிசுத்த ஆவியானவர் அதன் பின்பு வந்தவர். அப்படிதான் நம்முடைய எண்ணம். சரிதானுங்களே நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து எப்போங்க குமாரன் எப்பொழுது பிறந்தார்? 2000 வருஷத்துக்கு முன்பாக. இல்லை, இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளும் சகல வஸ்துக்களும் உருவாவதற்கு முன்பாக குமாரன் உருவாகிவிட்டார். அவர் முந்தின பேருமானவர், எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவர், முந்தி பிறந்தவர், எல்லா சிருஷ்டிகளுக்கு முந்தி பிறந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், பிதா என்று சொல்லப்படுகிற சர்வ வல்லமை உள்ளவர் என்ன செய்தார்? எல்லாம் படைப்பதற்கு முன்பாக ஒரு குமாரனை நமக்காக என்ன செய்தார்? தந்தரினார். வேதம் சொல்லுகிறது, நம்மை நேசித்தார், நம்மை என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிகள் மேல் அன்பு கூர்ந்தபடினால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மையில் வைத்த அன்பினாலே தமது குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தமது ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். அந்த வசனம் ஞாபகம் இருக்குங்களா? எந்த அதிகாரம் தெரிஞ்ச எடுத்து படிக்க முடியுமா உங்களால? படிங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. தேவன் தமது ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். இப்போ இல்லைங்க, எப்போ? எல்லா சிருஷ்டிக்கு முன்பாகவே என்ன செய்யப்பட்டார்? குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எப்போ? சிருஷ்டிகள், எல்லா சிருஷ்டிகளும் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த வசனத்தை நம்ம 2000 வருஷத்துக்கு முன்பாக தான் இருக்கிறது நினைக்கிறோம். இல்ல, சர்வ சிருஷ்டியும் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டார். என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தை இது! என்ன ஆச்சரியமான ஒரு கிரியை இது! இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர், அவருக்கு அந்த குமாரனுக்கு இந்த மாம்சத்தில் வரும் பொழுது அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்ப மோசே பார்த்தது யாரு? குமாரனை. ஆபிரகாமோடு பேசினது யார்? குமாரன். ஆகவேதான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் என்னை பார்க்கும்படியாக ஆசையா இருந்தான், அவனை பார்த்தான், அவன் கண்டு களித்தான். அவர் 2000 வருஷத்துக்கு பின்பாக, அதாவது ஆபிரகாமில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து பிறந்த கிறிஸ்துவை எப்படி ஆபிரகாம் சந்தித்திருக்க முடியும், பார்த்திருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 2000 வருஷத்துக்கு பின்பாக தான் குமாரன் பிறக்கல. ஆபிரகாமுக்கும் முன்பாக, சகல சிருஷ்டிக்கு முன்பாக குமாரன் பிறந்தபடியினாலதான் அந்த குமாரனை ஆபிரகாம் கண்டான், களித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை பார்க்கும்படி ஆசை, உம்மை தரிசிக்கும்படி ஆசை என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கென்று ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல போய் நில், அதன் பின்பு நான் என்னை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? குமாரனை மோசேக்கு அங்கே வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இன்னும் எத்தனை சம்பவங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னும் எத்தனை சம்பவங்களை நாம் கவனிக்க முடியும்.
இன்றைக்கு நீங்களும் நானும் குமாரன் மூலமாக தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமே அன்றி வேறு வழியில் இந்த உலகத்திலே தெய்வத்தை ஒரு மனிதனும் போய் சேர முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க? கடவுளை நான் நேரடியாக பார்த்துருவேன், கடவுளை நேராக நான் என்ன செய்வேன், அவரை தரிசிப்பேன், அவரோடு கூட போய் நான் என்ன பரலோகத்தில் சேருவேன் என்று பல மதத்தினர் பல விதங்களிலே கடவுளை நேரடியாக பார்க்க முடியும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஒரே வழி குமாரன் மாத்திரமே. தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய, தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரே வகை குமாரன் மாத்திரமே. ஆகவேதான் சொல்லப்படுகிறது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும், நாம் பார்க்க கூடாத, பார்க்க முடியாத அவர் அதரிசனம் என்றால் யாரும் தரிசிக்க முடியாது என்று அர்த்தம். அவருக்கென்று முகம் கிடையாது. சர்வ வல்லவருக்கு என்பது பிதாவாகிய தேவனுக்கு என்பது என்று ஒரு முகம் கிடையாது. நீங்கள் நானும் பார்ப்பதற்கு அவர் 2 கை 2 காலை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்து கொண்டு இருக்கிறார், நிற்கிறார் என்று இல்லைங்க. சர்வ வல்லவரை பார்க்கக்கூடிய நிலை அவருக்கு இல்லைன்னு சொல்றது காட்டில் நமக்கு இல்லை என்று தான் சொல்லணும். அவர் எப்படி நம்ம பார்க்க முடியும்? அவர் அதரிசனமானவர். இன்னைக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா பிதாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பொய் சொல்றாங்க தெரியுங்களா? தன்னுடைய இருதயத்தில் சிந்தித்து, தங்களுடைய சிந்தனையில் சிந்தித்து படுத்து தூங்கும் போது அந்த நம்ம நினைக்கிற நினைவுகள் வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு நான் பிதாவை பார்த்தேன், பிதாவை தரிசித்தேன், பிதாவை கண்டேன். எத்தனை பொய் தெரியுங்களா? அதெல்லாம் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. மோசே பார்த்தார்னா மோசே பிதாவை பார்க்கல, குமாரனை பார்த்தார். ஆபிரகாமோடு பேசினது யார்? குமாரன் பேசினார். இன்னும் வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். தேவனை தரிசிக்கக்கூடிய வகையிலே, தேவனை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியவர் குமாரன் மாத்திரமே. பிதாவை பார்த்தேன்னு சொன்னா அவன் குழம்பி போய் செத்துருவான். கடவுள் என்று தலை தறிக்க அடிச்சுட்டு ஓடுவான். காரணம் என்னன்னா அவர் பார்க்கக்கூடிய வகையிலே தெய்வம் இல்லை, சர்வ வல்லவர் இல்லை. ஆகவே தெளிவாக இந்த வசனம் சொல்லுது, அதரிசனமான அவர், அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். தேவன் என்கிறவர் அதரிசனமானவர். இமேஜை போட்டுட்டு இப்படி தான் கடவுள் இருப்பார். ஒரு வெளிச்சத்தை போட்டுட்டு கடவுள் இப்படி தான் இருப்பார். ஒரு சேரை போட்டுட்டு பிதாவுக்கு தேவன் ஒரு சேரை போட்டுட்டு அங்கே பெரிய ஒரு வெளிச்சத்தை காட்டுறாங்க. ஏன்னு கேட்டால் அவருக்கு உருவம் இல்லை, அவரை பார்க்க முடியாது. வெளிச்சத்தை காட்டுறேன், வெளிச்சம் கூட அவர் கிடையாது. அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், எல்லா காரியங்களுக்கும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் அப்பாற்பட்டவர் அவர். குமாரனும் அப்படிதான். ஏனென்றால் குமாரனும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தி பிறந்தவர் என்று பார்க்கிறோம். யார் மூலமாக? பிதா மூலமாக இந்த உலகத்திற்கு குமாரன் என்ன செய்தார்? அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம உலகத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த சிருஷ்டிகள், எத்தனையோ சிருஷ்டிகளை கவனிக்கிறோமே, அந்த சிருஷ்டிகள் எல்லாம் குமாரன் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டது. ஏனென்றால் தெய்வம் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய வகை குமாரன் மாத்திரமே. அது பரலோகத்தில் இருக்கிறவைகளுக்கும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுக்குமே. பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவை பார்க்கிறாங்களே, பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவை தரிசிக்கிறாங்களே. பரலோகத்தில் இருக்கிறவங்க கூட பிதாவை பார்க்கல, பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பிதாவை தரிசிக்கல. அவர்கள் பார்க்கிறது, தரிசிக்கிறது எல்லாமே குமாரனை மாத்திரமே. தன்னை வெளிப்படுத்தும்படியாக பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டது குமாரன் வழியாக மாத்திரமே. அந்த குமாரனை நேரடியாக பார்க்க கூட நமக்கு என்ன இல்லைங்க, வக்கு கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அதுதான். அந்த தேவனால், பிதாவாகிய தேவனால் இந்த உலகத்தில் முந்தி பிறந்தவர், பிறக்கப்பட்ட முதற் பேரானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு எனக்கு வக்கு கிடையாது. தெளிவாக சொல்லணும், அதுதான் உண்மை. பார்க்க முடியாதவர். மோசே எங்கே குமாரனை கூட ஒழுங்காக பார்க்க முடிஞ்சுதான்? இல்லையே. ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா சத்தத்தை தான் கேட்கிறார். என்ன சத்தத்தை மாத்திரம் தான் கேட்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் எந்த வகையில் மனுஷனோடு கம்யூனிகேட் பண்ண முடியும்?
எந்த வகையில தன்னை வெளிப்படுத்த முடியும்? எந்த வகையில தேவன் தன்னை சர்வ வல்லமையுள்ள ஒரு மனுஷர்களோடு கூட சிருஷ்டிகளோடு கூட பேச முடியும்? ஆகவே மனிதனோடு சிருஷ்டிகளோடு பேசக்கூடிய, சிருஷ்டிகளோடு கூட சம்பாஷிக்கக்கூடிய, சிருஷ்டிகளோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய, கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வகையிலே தன்னை மாற்றிக்கொண்டதின் பெயர்தான் குமாரன். ஆகவேதான் அவருடைய சத்தத்தை குமாரன் மூலமாக தான் மனுஷனால கேட்க முடியும். ஆபிரகாம் குமாரன் மூலமாக தான் என்ன செய்தார்? அந்த சத்தத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அத்தரிசனமானவர் என்றால் அவர் அத்தரிசனமானவரே, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்ப தன்னை வெளிப்படுத்தக்கூடிய வகை எது? குமாரன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். குமாரன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தன்னை வெளிப்படுத்தி ஒவ்வொரு கட்டமாக தன்னை என்ன செய்தார்? நம்முடைய சிருஷ்டியை கவனித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கட்டமாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு சித்தம் கொண்டார் என்று பார்க்கிறோம். கடைசியில இந்த குமாரன் என்ன செய்தார்? இந்த உலகத்திலே நம்மை மீட்கும்படியாக, நமக்கு வழிகொண்டாக்கும்படியாக அந்த குமாரன் சரீரத்தை என்ன செய்தார்? எடுத்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த சரீரத்தை எடுத்ததனுடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. 2000 வருஷத்துக்கு முன்பாக தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால அவர் அந்த 2000 வயசு தான் அவருக்கு என்று இன்றைக்கு இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். குமாரன் என்று சொல்லப்படுகிறவர், குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லைங்க, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவராக இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள், அதாவது குமாரனுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே, அதாவது குமாரனுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்ன வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான். இன்றைக்கு நீங்களும் நானும் சர்வ வல்லமையுள்ளவரை நாம் கவனிக்க பார்க்க முடியும் என்று சொல்லி யாராவது சொல்லுவாங்கன்னா நிச்சயமா நாம் பார்க்க முடியும். யார் மூலமாக? குமாரன் மூலமாகத்தான். ஆகவே தான் சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவரை பார்க்க முடியாத உன்னால, நீ என்ன பார்த்தல நான் தான் அவர். அல்லேலூயா. எனக்கு பிதாவை காண்பியும் என்று எப்படி நீ சொல்லுகிறாய்? தம் சீஷர்களை பார்த்து கேட்கிறேன், என்னங்க எங்களுக்கு பிதாவை காண்பீங்க என்று சீஷர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். இவ்வளோ நாள் இவ்வளோ காலம் என் கூடவே சுற்றிட்டு இருக்கே, என்னை பார்த்துட்டு நீ பிதாவை காண்பியும் என்று சொல்லுகிறாயே, நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி என்றால் குமாரன் தான் சர்வ வல்லமையுள்ளவரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரே வழி. அவர் மாத்திரம்தான். ஆகவேதான் சொல்லு, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தற்சொரூபமாய் ஆண்டவர் உருவாக்கப்பட்டது. குமாரன் இந்த உலகத்திலே அல்லது எல்லா சிருஷ்டிகளுக்கு முன்பாக தற்சொரூபமாய் உருவாக்கப்பட்டது எப்போ தெரியுங்களா? சர்வ சிருஷ்டிக்கு முந்தி. அப்படி என்றால் நீங்களும் நானும் கவனிக்கிற குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் யார்? இன்றைக்கு பல தர்க்கம் உண்டு, தர்க்கம் நடந்துட்டு இருக்கிறது. தர்க்கங்கள், பிரச்சனைகள் என்ன செய்ய நடந்து கொண்டு இருக்கிறது. யார் பிதா பெரியவரா, குமாரன் பெரியவரா, பரிசுத்த ஆவியானவர் பெரியவரா? இங்க 3 பேரை நம்மால் பிரித்து பார்க்க முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஆகவே அவர் சொல்லுகிறார், குமாரன் மூலமாக என்ன செய்தாரா? நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டபடியினால தான் சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ளவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் குமாரன் மூலமாக என்ன செய்தார்? தமது குமாரனுடைய ராஜ்யத்தின் மூலமாக என்ன செய்திருக்கிறார்? அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக என்னை மாற பண்ணின அவர் கிருபையை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக உங்களை என்னையும் பிதாவாகிய தேவன் மாற்றி இருக்கிறார். அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அதான் வேதம் சொல்லும், இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்படி என்றால் குமாரனுடைய ராஜ்யம்
எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை கவனிக்கும்படியாக, தொடர்ந்து அவர்களை பார்க்கும்படியாக, அல்லது அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நம்மை மாறும்படியாக நாம் என்ன செய்கிறோம்? பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. என்ன? குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் பிரவேசிக்கும்படியாக நான் ஆசையாக நிற்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்து இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு தமது பணியை இந்த உலகத்தில் நம்மை விடுதலையாக்கும்படியாக செய்து போனார். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்த கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக உங்களை என்னையை மாற பண்ணுகிறவர் அந்த கிறிஸ்து யார் என்றால் அவர்தான் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக முதற் பேரானவராக இருந்தவர் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆகவேதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. குமாரன் எடுத்துக்கொண்ட மாம்சத்தில் வெளிவந்த அந்த கேரக்டர் தான் இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். குமாரன் மூலமாக உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் சுத்தம் கொண்டபடினாலே குமாரனாய் இருந்த அவரை இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு சில நாட்களுக்கு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படும். அதன் பின்பாக அவர் குமாரனாகவே அவர் அழைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நீங்கள் நானும் இன்றைக்கு பார்க்கிற வருகிற வாதங்களில் பார்க்கக்கூடிய ஒன்று, பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபமாக அவர் இருக்கிறார் என்று யாரை குறித்து சொல்லப்படுகிறது? குமாரனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த குமாரன் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். அப்போ பிதாவாகிய தேவனை நான் கண்டேன், நான் பார்த்தேன் என்று பல பேர் இன்றைக்கு சொல்லுகிறார்களே, ஒருவேளை அவர்கள் குமாரனை கண்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஆனால் வேதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்போம் என்றால் பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, காணவும் முடியாது. இந்த உலகத்தில் தம்மை வெளிப்படுத்தும்படியாக அல்லது சர்வ சிருஷ்டிக்கும் தம்மை வெளிப்படுத்தும்படியாக, ஏன் பரலோகத்தில் இருக்கவைகளும் பிதாவாகிய தேவனை பார்க்கக்கூடிய ஒரே வகை எதுவென்றால் குமாரன் மாத்திரமே, குமாரன் மாத்திரமே, குமாரன் மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நம் வருகிற வாரத்தில் இந்த தொடர்ச்சி நாம் கவனிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவருமாக, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்து நிற்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிற குமாரன், நீங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் என்றால் அந்த குமாரன் யார் என்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தார்? இல்லை, அவர் எல்லா சிருஷ்டிகளுக்கும் முன்பு பிறந்தவர். ஹல்லேலூயா. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கிறவர் தான் குமாரன். எல்லா சிருஷ்டிகளும் இன்றைக்கு கடவுளை பார்க்கக்கூடிய ஒரே வழி குமாரன் மாத்திரமே, குமாரன் மாத்திரமே. எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஒவ்வொரு வகை இருக்கலாம், ஒவ்வொரு வகை, அதாவது அங்கே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கலாம். குமாரன் மூலமாக தான் அவைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். மாம்சத்தில் இருக்கிற நமக்கு, ஆதாமின் உண்டாக்கப்பட்ட நமக்கு, ஆதாமினால் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட நம் வந்திருக்கிற ஒவ்வொருவருமே குமாரன் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அடுத்து சொல்லணும்னா கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நீங்கள் நானும் பிதாவை அடைய முடியும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய கிருபை தந்து எங்களை வழிநடத்த வருகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் தேவனை பாடுவதை காட்டிலும், என் தேவனை உயர்த்துவதை காட்டிலும் இந்த உலகத்தில் எனக்கு வேற எந்த மேன்மை அல்ல.
இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன சாதாரணமாக நினைச்சிடறோம். இல்லைங்க, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் எல்லா படைப்புகளுக்கு முன்பாக பிறந்தவர். அவரை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்றால் விசுவாசிக்கிறோம், வணங்குகிறோம். நீங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் என்றால் சாதாரண வகையில் எடுத்துறாதீங்க. எல்லா சிருஷ்டிகளுக்கும் மூல காரணமாக இருக்கிற குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் என்று உங்களை என்னையும் பார்த்து தெய்வம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அது எத்தனை மகிமை, எத்தனை மேன்மையான காரியம் அது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறது பெரிய கிருபையை நினைவர்களாக தேவனை உயர்த்தி நாம் பாடி நாம் கடந்து செல்லுவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பை நாம் களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவரை வென்று கீழ்பாடுத்தினார், இவர் பகைவரை வென்று கீழ்பாடுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்கு. நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார். சொல்லுவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இன்னொரு தடவை. தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள்.